வாழைக்காய் மசாலா டிஃப்ரெண்ட் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 வாழைக்காயை இந்த மாதிரி நான் கிராஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து கையாலேயே பெரட்டி நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு பழுத்த தக்காளி, அதோடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க. சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சி கொண்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து வாழைக்காய்க்குள்ளே நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான வாழைக்காய் மசாலா ரெடி. கடைசியாக மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்மையாக இருக்கும் இந்த வாழைக்காய் மசாலோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.